ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ் திருப்பதியில் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பற்றின புது இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசமில் ஆஃப்லைன் ரூம்ஸ் தினமுமே கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஏசி ரூம் கொடுக்குறாங்க, நான் ஏசி ரூம் கொடுக்குறாங்க. ரூம்ஸ் இருந்தால் ஃபுல்லாக கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது விஷ்ணு நிவாசம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சொல்லிட்டு இப்போ இடித்து புது பில்டிங் கட்டுறதுனால அங்கே எந்த ரூம்ஸும் கொடுக்கறது இல்லை. அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ், இங்கே ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். விஷ்ணு நிவாசத்துலேருந்து ரைட் சைட் பஸ் ஸ்டாண்டை பார்க்குற மாதிரி நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே ஆஃப்லைன் ரூம்ஸ் இருந்தால் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக டிவோட்டிஸ் யார் வேணாலுமே இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். நான் ஏசி ரூம் 280 ரூபா தான், ஏசி ரூம் 900 ரூபா. நமக்கு தேவைப்பட்டால் கூட 4 நாள் கூட இங்கே ரூம்ஸ் எடுத்துக்கலாம். பட் ரூம்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் விஷ்ணு நிவாசத்தில் போய் பாருங்கள். அங்கே இல்லைன்னா அங்கேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தால் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ட்டு இருக்கும். அந்த உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ரூம்ஸ் உள்ளே நான் ஸ்டே பண்ணி தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. பட் இப்போதைக்கு ஜஸ்ட்டு உள்ளே போய் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுட்டு வந்தேன். சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ரூம்ஸ் கொடுப்பாங்க. அது மார்னிங் நைட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரூம்ஸ் வக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூமை அப்போ அவைலபிளாக இருந்தால் யாருக்கு வேணாலும் கொடுப்போம் அப்படின்னாங்க. நேற்று ஏர்லி மார்னிங் தான் போய் கேட்டேன். பிரசிடென்ட் வர்றதுனால ரூம்ஸ் எல்லாம் புக்டு, அவங்க வக்கேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் விஷ்ணு நிவாசம் போய் கேளுங்க. அங்கே ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே கூட ஒரு தடவை வந்து கேட்டு பாருங்கள். எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் தான் ரயில்வே ஸ்டேஷன். அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடந்து வர்றதுக்கு. உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்கும் போர்டு இதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது. ஸோ டாரிஃப் இது தான். ஃபஸ்ட்டு டே நீங்கள் புக் பண்ணுறப்போ நான் ஏசிக்கு 280 ரூபா, ஏசிக்கு 900 ரூபா. செகண்ட் டே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா கூட அதே ரெண்ட்டு தான் மறுநாளுக்கும் வாங்குறாங்க. தேர்ட் டேக்கு ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் 4th டேக்கும் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே நம்ம காஷன் டெபாசிட் பே பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். நான் ஒன்ஸ் ஸ்டே பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு உள்ளே போய் ரூம்ஸ் உள்ளே போல் ரிசப்ஷன் வரைக்கும் போய் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு வந்தேன். எஸ்வி கெஸ்ட் ஹவுஸில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் திருப்பதிக்கு சடனாக போகிறீங்க, டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கூட தங்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கேட்டு பாருங்கள். திருச்சானூரில் டிடிடியோட ஆஃப்லைன் ரூம்ஸ் எதுவும் கிடையாது. ஆன்லைன் ரூம் புக்கிங் தோலப்பா கார்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயுமே ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு விஷ்ணு நிவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்லேயும் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதியில் நீங்கள் யாராச்சும் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் புக்கிங்கெல்லாம் கிடையாது, ஆன்லைன் புக்கிங்கும் இங்கே கிடையாது. நம்ம நேரில் வந்து ரூம்ஸ் இருந்தால் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க, அதுதான் ரூல். ஆஃப்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான் இந்த எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸில். ஸோ கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்துலேயும் இங்கேயும் கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் ஆக்சுவலாக டிடிடியோட கெஸ்ட் ஹவுஸ் நிறையா இருக்குது. பட் இது ரெண்டும் தான் இப்போதைக்கு கொடுக்குறாங்க. ரிட்டையரிங் ரூம் ரேணுகுண்டாவில் இருக்குது. ரேணுகுண்டா வழியாக வரவங்க நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே கூட ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ரைவேட் லாட்ஜஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் ரிவ்யூ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 700 ரூபாயிலேருந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ரிவ்யூ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பத்மாவதி இன் கேஎஸ்ஆர் கிராண்ட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு ரீசனபிள் ரேட்லேயே ப்ரைவேட் லாட்ஜஸ் கிடைக்கும். நான் பர்சனலாக ஸ்டே பண்ணது கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி சொல்லிட்டு இருந்தப்போ ஃப்ரீ ரூம் இருந்தது, 50 ரூபா ரூம் இருந்தது. நானும் ஷேர் பண்ணி உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 280 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் கம்பேரிட்டிவ்லி ரீசனபிளாக இருக்குது எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸில். ஸோ நீங்கள் போய் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஃபோன் பண்ணி நம்ம புக் பண்ண முடியாது, நேரில் போய் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இருந்தால் எல்லாருக்குமே ரூம்ஸ் கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி பொறுத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இந்த எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ப்ரைவேட்டில் கூட ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு கூட இங்கே போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கூட அவர்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட தான் ஆப்போசிட்டில். காமன் ஹால் மாதிரி டிடிடியோடது அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது. ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியோட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அலிப்பிரியில் லக்கேஜ் கவுண்டருக்கு மேலே காமன் ஹால் இருக்குது. பட் அங்கே லாக்கர் கிடையாது, லக்கேஜ் கவுண்டர் தான் இருக்குது.
கம்பேரிட்டிவ்லி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓரளவுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். விஷ்ணு நிவாசம் ஆளுங்க வந்துகிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ஓரளவுக்கு நைட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அமைதியாக தூங்கிடுவாங்க. ஸோ ரைட் சைடில் பார்க்குறது விஷ்ணு நிவாசம், லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்தே நம்ம ஸ்ரீவாரிமேட்டு போகிறதுக்கு அங்கே பஸ்ஸு நிற்குது பாருங்கள். 6 மணிக்கு பெய்டு பஸ், அது 5:30 மணிக்கு ஃப்ரீ பஸ். அந்த இடத்துலேருந்து தான் கிளம்பும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது பஸ் அங்கே நிற்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருமலா அக்காமடேஷன் பற்றியும் தனி வீடியோவாக சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் ரூம் புக் பண்ணாமல் நம்ம எப்படிலாம் ரூம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், வாலண்டரி சேவாஸ், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.